ஹாய் ஹலோ வெல்கம் பேக் மை சேனல். நம்ம இன்றைக்கி நம்மளோட 3 month போஸ்ட் ப்ரெக்னன்சி வெயிட் லாஸ் ஜர்னியில் 3rd டேயை கடந்திருக்கோம். இன்றைக்கி உங்களோட நாள் எப்படி போச்சு? நல்லபடியாக போச்சா? நல்லபடியாக போயிருக்குன்னு நம்புகிறேன். வாக்கிங் ஏதாவது பண்ணிங்களா? இல்லை எக்ஸசைஸ் ஏதாவது பண்ணிங்களா? இன்றைக்கி 3ஆவது நாள் தானே ஆகுது. நீங்கள் எப்படியும் பண்ணியிருப்பீங்க. அதனால உங்களுக்கு கால் வலியும் வந்திருக்கும். ஏன்னா எனக்கும் வலிக்குது. வலிக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் இது சரியாயிரும். ஏன்னா நம்ம இவ்வளோ நாள் எதுவுமே பண்ணாமல் இப்போ தானே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதனால நம்ம கொஞ்சம் நடக்கும்போதோ இல்லை எக்ஸசைஸ் பண்ணாமல் பண்ணும்போதோ நம்மளோட கால் கைகள் அல்லது உடம்புகள்லாம் வலிக்க தான் செய்யும். அது போக போக சரியாயிரும். இன்னும் 1 வீக்கில் அது சரியாயிரும். ஓகேவா? அதனால நீங்கள் வாக்கிங் பண்ணதையோ எக்ஸசைஸ் பண்ணுறதையோ நிறுத்திடாதீங்க. நிறுத்துனீங்கன்னா திரும்ப நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது மறுபடியும் வலிக்கும். அதனால நீங்கள் கொஞ்சமாவது நடக்க ட்ரை பண்ணுங்கள், இல்லை சின்ன எக்ஸசைஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த வலி தானாகவே போயிடும். ஓகேவா? நான் இன்றைக்கி என்ன சாப்பிட்டேன்னா 1 கப் ஆஃப் டீ காலையில் எழுந்ததும் குடிச்சிக்கிட்டேன். அடுத்தது டிஃபனுக்கு 2 இட்லியும் தக்காளி சட்னியும் எடுத்துக்கிட்டேன். அடுத்தது ஏதாவது நொறுக்கு தீனி சாப்பிடலாம் போல் இருந்துச்சு. அப்போது தேடி பார்த்ததில் முறுக்கு, கடலை மிட்டாய் அதெல்லாம் இருந்தது. ஆனால் நான் நம்ம ஏதாவது இன்னைக்கு ஜங்க் ஃபுட் கட் பண்ணியே தீரணும்னு சொல்லிட்டு ஆல்மண்ட் இருந்தது. 4-5 ஆல்மண்ட் எடுத்து சாப்பிட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் அதை பார்த்துட்டு நம்ம சாப்பிடாமல் இருக்கும்போது மனசு ஏங்க தான் செய்யுது. ஐயோ எடுத்து சாப்பிட்றோமான்னு கையெல்லாம் போகுது. ஆனால் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு எடுக்கலை. அப்புறம் லஞ்சுக்கு ரைஸும் முருங்கைக்காய் கூட்டும் அவியலும் எக்கும் வச்சு சாப்பிட்டுக்கிட்டேன். இன்றைக்கி ரைஸ் கொஞ்சம் நல்லாவே கம்மி பண்ணியிருப்பேன். எனக்கு இந்த குவான்டிட்டிலேயே ரைஸ் எடுக்கலான்னு இருக்கேன். முருங்கைக்காய் கூட்டில் உள்ள மிளகு வச்சு தான் இன்றைக்கி நான் ரைஸ் சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் கோவிலுக்கு போனோம். கோவிலுக்கு போகும்போது அங்கே சக்கரை பொங்கல் பிரசாதமாக கொடுத்துருந்தாங்க. அதனால் அதையும் சாப்பிட்டுக்கிட்டேன். கோயில் பிரசாதமாக இருக்கும்போது நம்மளால் சாப்பிடாமல் இருக்க முடியுமா? சாப்பிட்டுக்கிட்டேன். அது கொஞ்சம்தான். அதுக்கப்புறம் நைட்டுக்கு 2 கோதுமை தோசையும் உருளைக்கிழங்கு கூட்டும் வச்சு சாப்பிட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் 1 கப் பால் குடிச்சிக்கிட்டேன். ஆனால் நான் இன்றைக்கி 3 கப் ஆஃப் டீ குடிச்சிருக்கேன். இந்த 3 கப் ஆஃப் டீயை எப்படி நிறுத்த போகிறேன்னு நான் தெரியல. எப்படியாவது 1 கப் டீக்கு இந்த 15 நாளுக்குள்ளே வர்றோம். அடுத்த 15 நாளுக்குள்ளே அந்த 1 கப் டீயையும் நான் நிறுத்தணும். இந்த 1 மந்தில் நான் அந்த டீயை நிறுத்தணும். ஏன்னா டீ குடிக்கும்போது அதிகமாகவே நான் டீ குடிக்க ஆரம்பிச்சிருந்தேன். ஸோ இந்த டீயை நான் இந்த மாதத்தில் நிறுத்தணுங்கிற ஒரு வைராக்கியத்தோடு இருக்கேன். பார்க்கலாம். இந்த 15 நாளுக்குள்ளே நிறுத்தினாலும் எனக்கு சந்தோஷம்தான். நீங்கள் அப்படி ஏதாவது நிறுத்தணும்னு நினச்சிருக்கீங்களா? ஏதாவது இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள். ஓகேவா? திரும்ப நான் இன்றைக்கி 50 minutes வாக்கிங் பண்ணேன். வாக்கிங் பண்ணும்போது கொஞ்சம் நல்ல வழியாக தான் இருந்தது. ஆனாலும் நான் எப்படியாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு வழி இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம ஒரு 2-3 நாள் தொடர்ந்து பண்ணணும்னா அந்த வலி தானாக குறைஞ்சிரும்னு சொல்லி நான் இன்றைக்கி ஒரு 50 minutes வாக்கிங் பண்ணேன். அதுக்கப்புறம் சின்ன எக்ஸசைஸ் மாதிரி ஒரு 2-3 எக்ஸசைஸ் பண்ணேன். சும்மா கை கால் அசைக்கிறது. அது யூடியூப் பார்த்து தான் பண்ணேன். உங்களுக்கும் அப்படி பண்ண முடிஞ்சுன்னா கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள். எடுப்பில் கொஞ்சம் பண்ணணுன்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. எனக்கும் அப்படி தான் இருக்குது. அதனால் நீங்கள் கவலைப்படாதீங்க. கண்டிப்பாக சரியாயிரும். சரி, அடுத்த அப்டேட் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நாளைக்கு பார்ப்போம். சரியா? சரி, நீங்கள் என்னென்ன பண்ணீங்கன்னு கமெண்டில் கண்டிப்பாக சொல்லிடுங்க. நானும் தெரிஞ்சுக்கிறேன். அதோட நாளைக்கும் இதே மாதிரி ஜங்க் ஃபுட் எடுக்காமல் அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி குறைவாக சாப்பிடுங்க. ஓகேவா? நம்ம சேர்ந்தே வெயிட் லாஸ் பண்ணலாம். பை பாய்.